ராஜபக்ச தரப்புகள் இழந்து போன அதிகாரத்தை மீட்டெடுப்பதற்கான முயற்சியில் இருக்கிறார்கள். அவர்களிடையே ஒரு பேச்சு இருக்கிறது. நாமல் ராஜபக்ச தான் 2029 நாட்டினுடைய ஜனாதிபதி என்ற நிலைப்பாடு இருக்கிறது. பொருளாதாரம் சூழ்நிலை ஒன்று மாறுமாக இருந்தால், மிக மோசமான நிலையை ஒன்றை அடையுமாக இருந்தால் மட்டும்தான் மீண்டும் ராஜபக்ச தரப்பினர் அல்லது அனுரகுமார திசாநாயக்காவுக்கு எதிராக மக்கள் திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இப்படி ராஜபக்ச என்ற பெயரை வைத்தவர்கள் எல்லாம் விசாரணைக்கு உட்படுத்தக்கூடியவர்கள் அல்லது விசாரணைக்கு உரியவர்கள் என்கின்ற நிலைப்பாட்டுக்கு நாடு வந்துவிட்டது. தற்பொழுதைய ரீதியில் ராஜபக்ச தரப்பினரால் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை கூட அனுரகுமார திசாநாயக்காவினுடைய எந்த ஒரு நடவடிக்கையும் காட்ட முடியாமல் இருக்கின்றார்கள். ராஜபக்சர்கள் எப்போதும் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு பயன்படுத்துகின்ற வார்த்தை புலிகளை நாங்கள் இந்த நாட்டிலே இருந்து இல்லாத ஒழித்தவர்கள் என்கிறதுதான். ஏன் அனுரவை மக்கள் எதிர்க்க வேண்டும், ஏன் நாமல் ராஜபக்சவுக்கு பின்னால் மக்கள் செல்ல வேண்டும் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. தற்பொழுது கூறப்படுகின்றது, புல்லட் ட்ரெயின் எல்லாம் மஹிந்த ராஜபக்ச தொடர்ச்சியாக ஆட்சியில் இருந்தால் யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கும், இலங்கைக்கு புல்லட் ட்ரெயின் கொண்டு வரக்கூடிய நிலைமையை எல்லாம் மஹிந்த ராஜபக்ச ஏற்படுத்தி இருக்கிறார். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். இது ஐபிசி தமிழின் தி ஒப்பீனியன். எந்த சமரசமும் இல்லாத 360 பாகைகளுடைய நோக்கு. சமகால அரசியல் பரப்பில் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய ராஜபக்ச குடும்பம் இப்போது தங்களுடைய அதிகாரம் இல்லை என்பதற்காக அல்லது தங்களை சார்ந்திருக்கக்கூடிய தங்களுடைய ஏவலாளர்கள் சிறை வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஒரு அனுதாப அலையை மிகப்பெரிய அளவிலே திரட்டி வைத்திருக்கிறார்கள். உண்மையில் இப்போது சிறையில் இருக்கக்கூடிய சுரேஷ் செலிவாக இருக்கலாம், பிள்ளையான் போன்றவர்கள் எல்லோருமே அனுதாபிகளாக காட்டப்படுகிறார்கள். அவர்கள் ஏதோ அரசியல் பழிவாங்கலுக்கு உட்படுத்தப்பட்டதான செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் இந்த பிள்ளையான் சுரேசரை விவகாரத்திலே அனுதாபிகளாக ராஜபக்ச தரப்புகள் உலகத்திலே இல்லாத உத்தமர்களாக தங்களை வெளிப்படுத்திக் கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய இந்த நகர்வுகள் தொடர்பாக விரிவாக நாங்கள் பேசுவதற்கு, குறிப்பாக இவர்களுடைய கடந்த காலம் இவை தொடர்பாக எல்லாம் பேசிக் கொள்வதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் பிரஷ்மா. வணக்கம். வணக்கம் பிரியங்கா. குறிப்பாக இப்போது ராஜபக்ச தரப்புகள் இழந்து போன அதிகாரத்தை மீட்டெடுப்பதற்கான முயற்சியில் இருக்கிறார்கள். அவர்களிடையே ஒரு பேச்சு இருக்கிறது. நாமல் ராஜபக்ச தான் 2029 நாட்டினுடைய ஜனாதிபதி என்ற நிலைப்பாடு இருக்கிறது. அதற்கிடையில் ஒவ்வொரு ராஜபக்சவுக்குமான விசாரணை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மஹிந்த ராஜபக்ச வாக்குமூலம் வழங்கியிருக்கிறார், நாமல் ராஜபக்ச வாக்குமூலம் வழங்கியிருக்கிறார், ஜோசித்த ராஜபக்ச வாக்குமூலம் வழங்கியிருக்கிறார், கோட்டாபாய ராஜபக்ச வாக்குமூலம் வழங்கியிருக்கிறார், சாமல் ராஜபக்ச வாக்குமூலம் வழங்கியிருக்கிறார். இப்படி சுசீந்திர ராஜபக்ச, சசீந்திர ராஜபக்சன்னு சொல்லி எல்லா ராஜபக்சக்களும் எந்த ராஜபக்ச தான் வாக்குமூலம் வழங்கவில்லை என்ற ஒரு கேள்வி இருக்கு. கடைசியாக விஜயதாச ராஜபக்சவும் இந்த இடத்துக்கு வந்து ராகித ராஜபக்ச. இப்படி ராஜபக்ச என்ற பெயரை வைத்தவர்கள் எல்லாம் விசாரணைக்கு உட்படுத்தக்கூடியவர்கள் அல்லது விசாரணைக்கு உரியவர்கள் என்கின்ற நிலைப்பாட்டுக்கு நாடு வந்துவிட்டது. இப்படியான இந்த சூழலை எப்படி பார்க்கிறீர்கள்? இன்றைய தினமும் தற்பொழுது ஒரு நீதிமன்றம் ஒரு உத்தரவிட்டிருக்கின்றது. ஜோசித ராஜபக்ச தான் சதி செய்ததனால், அதாவது தன்னுடைய பாட்டியுடன் இணைந்து சதி செய்தமை, அதாவது ஒரு காணி கொள்வனவு தொடர்பில் மவுண்ட்லேனியாவில் காணி கொள்வனவு தொடர்பிலான வழக்கொன்றில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது சதி குற்றச்சாட்டம். அந்த குற்றச்சாட்டை விலக்குமாறு கூறி மேன்முறையீட்டில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு இன்று நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று அடுத்தடுத்து ராகித ராஜபக்ச, விஜயதாச ராஜபக்ச, மற்ற எல்லா ராஜபக்ச வழக்குகளும் நீதிமன்றங்களுக்கு வருகை தர இருக்கின்றது. ராஜபக்ச தரப்புகள் தொடர்ச்சியாக விசாரணை செய்யப்படுவது, வாக்குமூலம் பெறுவது, விளக்கமறியல் வைக்கப்படுவது, இந்த விடயங்களை கடந்த நல்லாட்சி காலத்திலும் பார்த்திருக்கின்றோம். ஆனால் நல்லாட்சி காலத்தில் மீண்டும் தேசிய பாதுகாப்பு என்ற ஒரு விடயத்தை அவர்கள் வெளிப்படுத்தினார். அதுதான் உயிர்த்தனாறு குண்டு தாக்குதலை அவர்கள் நடத்தினார்கள். அதன் மூலம் தேர்தலில் வெற்றியடைந்தார்கள் என்றெல்லாம் கூறப்படுகின்றது. அதான் குற்றச்சாட்டாகவும் தற்பொழுதைய உயிர்த்தனாறு குண்டு தாக்குதல் விசாரணைகள் எல்லாம் இருக்கின்றது. மீண்டும் ஒரு முறை ராஜபக்ச தரப்பு எழுச்சி அடைய முடியுமா என்று பார்த்தால், தற்பொழுதைய நிலைமைகளின் அடிப்படையில் பொருளாதாரம் சூழ்நிலை ஒன்று மாறுமாக இருந்தால், மிக மோசமான நிலையை ஒன்றை அடையுமாக இருந்தால் மட்டும்தான் மீண்டும் ராஜபக்ச தரப்பினர் அல்லது அனுரகுமார திசாநாயக்காவுக்கு எதிராக மக்கள் திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் ரணில் விக்ரமசிங்க IMF-உடன் ஏற்படுத்தி கொள்ளப்பட்ட அந்த உடன்படிக்கை, அதனோடு மேற்கொள்ளப்பட்ட இணக்கப்பாட்டின் அடிப்படையில் தான் பொருளாதார கொள்கை என்பவற்றை தற்பொழுது JVP-யோ NPP-யும் முன்னெடுத்து செல்கின்றது. அதில் மாற்றமில்லை. ஆனால் இவர்கள் முன்னெடுத்து செல்லுகின்ற இந்த பொருளாதார கொள்கைகள் அனைத்தும் 2027 பிற்பகுதி 2028
மீண்டும் வெளிநாடுகளுக்கு மேற்கொள்ளப்பட்ட இணக்கப்பாட்டின் அடிப்படையில் கடன்களை மீளச் செலுத்த வேண்டும். அது 2032 வரை கடனை மீளச் செலுத்த தேவையில்லை என்ற அடிப்படையிலான ஒரு கால அவகாசத்தை இலங்கை பெற்றுக்கொள்ளுமாக இருந்தால் இந்த டிட்வா சூறாவளியாக இருக்கலாம், அல்லது தற்பொழுது சொல்லப்படுகின்ற இயற்கை ரீதியிலான அனர்த்தங்களாக இருக்கலாம், இந்த விவகாரங்களை எல்லாம் சமாளித்து கொண்டு தற்பொழுது திரைசேரியை கிடைக்கின்ற வெளிநாட்டு நிதியை ஒரு சேமிப்பாக வைத்து கொண்டு இந்த 5 வருடங்களுக்குள் ஏதாவது ஒரு மிகப்பெரிய உற்பத்தி திறனை இலங்கை அதிகரிக்கின்ற பொழுது இந்த வெளிநாட்டு கடனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தற்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் கடனை திருப்பி செலுத்தக்கூடிய நிலையில் இலங்கை இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஆகவே 2027 2028 ஆண்டு காலப்பகுதியில் கடனை மீள செலுத்துகின்ற பொழுது இலங்கையினுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவு ஒரு மாற்றமடைந்து மீண்டும் 2022 ஆண்டு என்ன இடம்பெற்றதோ அதே போன்ற ஒரு சூழ்நிலை வரிசை கலாச்சாரம் ஒன்று உருவாகுமானால் அது அனுரகுமார திசாநாயக்காவிலிருந்து ஆட்சியை பறிப்பதற்கோ அல்லது ஆட்சி மாற்றத்தை நோக்கி மக்கள் சிந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இதனை தவிர எவ்வாறு ராஜபக்ச தரப்பு ஆட்சியை கைப்பற்றப் போகின்றது என்பது மிகப்பெரிய கேள்வி. தங்களுடைய ஆதரவாளர்களுக்கு ஒரு திருப்தி தர அல்லது ஒரு நம்பிக்கை தருவதற்கு நாங்கள் ஆட்சியை கைப்பற்றப் போகின்றோம் என்று மஹிந்த ராஜபக்ச அண்மையில் குறிப்பிட்டிருந்தார். அது அப்படித்தான் பார்க்கப்பட வேண்டும். தங்களுடைய ஆதரவாளர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டுகின்ற கருத்தாக தற்பொழுது முன்னாள் அமைச்சர்மார்களும் கூறுகின்றார்கள், ஒரு வருடத்தினுள் ஆட்சி மாற்றம் ஒன்று ஏற்படும் என்ற கருத்தை தொடர்ச்சியாக கூற ஆரம்பித்திருக்கின்றார்கள். இது தங்களுடைய ஆதரவாளர்கள் தொடர்ந்தும் தக்க வைப்பதற்கும் தாங்கள் கிராமமாக சென்று பிரச்சாரங்களை மேற்கொள்ளுகின்ற பொழுது தங்கள் மீதான ஒரு மதிப்பை தக்க வைப்பதற்கு தான் இந்த யுக்தி ஒரு பொருத்தமானதாக இருக்கின்றது. தற்பொழுதைய ரீதியில் ராஜபக்ச தரப்பினரால் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை கூட அனுரகுமார திசாநாயக்காவினுடைய எந்த ஒரு நடவடிக்கைக்கும் காட்ட முடியாமல் இருக்கின்றார்கள். ஏனெனில் சுரேஷ் ஆலயனுடைய விவகாரமாக இருக்கலாம், அல்லது வேறு எந்த கைது விவகாரங்களாக இருக்கலாம், அல்லது மஹிந்த ராஜபக்ச சிஐடிக்கு சென்று வாக்குமூலம் அளிக்கின்ற பொழுது கூட கூடிய மக்கள் கூட்டங்களினுடைய எண்ணிக்கையை பார்த்திருக்கின்றால் மிக சொற்ப அளவானவை. மிகப்பெரிய ஒரு 10,000 பேர் ஒன்று திரண்டு மஹிந்த ராஜபக்சவை சுற்றி நின்றார்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் எந்த செய்திகளையும் பார்க்க முடியாமல் இருக்கின்றது. ஆகவே மிகப்பெரிய ஒரு மக்கள் திரட்சியை காட்ட வேண்டிய தேவை SLPPக்கு இருக்கின்றது. நாமல் ராஜபக்ச எந்த அளவு தூரம் கிராமங்களுக்கு செல்கின்றார், எந்த அளவு தூரம் அவர் மக்களை அணிதிரட்டப் போகின்றார், என்ன அடிப்படையில் தனக்கு பின்னால் அணிதிரட்டப் போகின்றார். மஹிந்த ராஜபக்ச ஒரு இடதுசார பின்புலம் கொண்டவராக பார்க்கப்பட்டவர். அதே நேரம் அவர் நீண்ட கால அரசியலில் இருந்து சந்திரிகாவுக்கு பின்னால் வருவதற்கு JVP போன்றவருடைய ஆதரவை பெற்றுத்தான் அவர் வந்தார். SLPயில் நாமல் ராஜபக்ச என்ன அடிப்படையில் மக்கள் தனக்கு பின்னால் வர வேண்டும் என்ற ஒரு அறைகூவலை விடுக்கப் போன்றார் என்பது கேள்வி. இவர் பொருளாதாரம் சார்ந்து மிகப்பெரிய ஒரு பார்வை கொண்டவரா, அல்லது ஒரு வெளிநாடுகளை கையாளக்கூடியவர் என்ற ரீதியில் ஆனால் நாமல் ராஜபக்சக்கு அப்படிப்பட்ட பிம்பங்களை பார்க்க முடியாமல் இருக்கின்றது. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை விட இவருக்கென்ற ஒரு அவதானத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தமிழ் மக்களுடைய விவகாரங்களிலும் கூட நாமல் ராஜபக்சனுடைய அண்மை கால கருத்துக்கள் என்பன சற்று வித்தியாசமானதாக இருக்கின்றது. அதாவது தமிழ் மக்களுக்கு ஏற்புடையது போன்ற ஒரு நிலைப்பாட்டை அவர் வெளிப்படுத்துகின்றார். அது அனுரகுமார திசாநாயக்காவுக்கு எதிரான ஒரு கோஷமாக மட்டும்தான் இருக்க போகின்றதா, அல்லது உண்மையில் அதிகாரங்களை பகிர்ந்தளிப்பதோ, அல்லது 13ஆம் திருத்தம் சார்ந்தோ, அல்லது மாகாண சபைகள் தமிழ் மக்களுக்கு வேண்டும், ஆகவே அவர்களுக்கு உடனடியாக அந்த தேர்தலை வையுங்கள் என்று குறிப்பிடுகின்ற விடயங்களோ உண்மையில் ஒரு மாற்றமாக இருந்தால் அது ஒரு வேறு விடயமாக பார்க்கலாம். மற்றபடி ஏன் அனுரவை மக்கள் எதிர்க்க வேண்டும், ஏன் நாமல் ராஜபக்சவுக்கு பின்னால் மக்கள் செல்ல வேண்டும் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அதற்கான சூழ்நிலை இன்னும் கரைந்து வரவில்லை என்றுதான் நான் பார்க்கின்றேன். நிச்சயமாக நீங்கள் குறிப்பிடுவது போல நாமல் ராஜபக்சவினுடைய அண்மை கால கருத்துக்கள் தமிழ் மக்களுக்கு அல்லது சிறுபான்மை சமூகத்திற்கு சார்பான கருத்துக்களாக மாறி வருகிறது. இது வழமையான ஒரு விடயம் எப்படி என்று சொன்னால், எதிர்க்கட்சியில் போய் அமர்ந்தவுடன் நலிவடைந்த சமூகங்களுக்காக பேசுவது அல்லது அரசு முறைகேடாக செயற்படுகிறது என்கின்ற பாணியிலே பேசுவது வழமையானது. அதே போல தான் அந்த ஆட்சி மாற்ற கதையும். யாரெல்லாம் ஆட்சி இழந்தார்களோ அவர்களெல்லாம் அடுத்த ஆண்டு ஆட்சியை பிடிப்போம் என்று சொல்கிறார்கள். இங்கே தமிழ்நாட்டிலே ஸ்டாலின் குறிப்பிட்டு கொண்டிருக்கிறார், அடுத்த
அடுத்த ஆண்டு ஆட்சி மாற்றம் வரப்போகிறது, தயாராக இருங்கள். அதே போன்ற ஒரு நிலவரம் தான் இங்கும் இருக்கிறது. இப்படியான ஒரு சூழல் இலங்கை மக்களுக்கு மிக தெளிவாக தெரியும். இலங்கையிலே ஒரு ஆட்சி மாற்றத்தை கோரியவர்கள், அவர்கள் காலிமுகத்திடலிலே திரண்டது, அவர்கள் மிகப்பெரிய எதிர்ப்பலைகளை ராஜபக்சர்களுக்கு எதிராக வெளிப்படுத்தியது. இவையெல்லாம் ஒரு நிலையை, இலங்கையினுடைய அரசியல் பொருளாதார நிலையை முற்றாக தெளிந்து எங்களால் எதுவும் செய்ய முடியாது என்கின்ற நிலையில் அவர்கள் ராஜபக்சர்கள் எப்போதும் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு பயன்படுத்துகின்ற வார்த்தை, புலிகளை நாங்கள் இந்த நாட்டிலே இருந்து இல்லாது ஒழித்தவர்கள் என்கின்றது தான். அந்த கோஷமும் இப்போது இல்லாமல் போய்விட்டது, அல்லது அதற்கான வலுவான ஆதரவுகள் இல்லாமல் போய்விட்டது என்ற ஒரு நிலை இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் ராஜபக்ச தரப்புகள் தங்களுக்கான அரசியல் லாபத்தை தேடிக் கொள்வதற்காக தங்களை புனிதர்களாக காட்டிக் கொள்கிறார்கள். தங்களுடைய ஏவலாளர்களாக செயற்பட்ட சுரேஷ் தலை, பிள்ளையான் போன்றவர்களை அனுதாபிகளாக மாற்றி அவர்கள் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எதிராக துன்புறுத்தல் இடம்பெறுகிறது, மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தப்படுகிறார்கள், இப்படியெல்லாம் சொல்லப்படுகிறது. உண்மையில் இந்த நாட்டிலே வாழ்ந்த ஒவ்வொருவருக்கும் தெரியும் 2005 தொடக்கம் 2015 வரையான காலப்பகுதி எப்படியானது என்று. எத்தனை ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டார்கள், எத்தனை இளைஞர்கள் வடக்கு கிழக்கிலே கடத்து காணாமலாக்கப்பட்டார்கள், சிங்கள தரப்பிலே நியாயம் பேசி இருக்கக்கூடிய எத்தனை பேர் கடத்தப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள், சிங்கள வர்த்தகர்கள் எத்தனை பேர் கப்பங்கோரலுக்காக கடத்தப்பட்டார்கள். இப்படி நிறைய விடயங்கள் சாட்சியங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அதை தாண்டி இவர்களுடைய ஊழல், ஹெல்பிங் அம்பாந்தோட்டியாக இருக்கலாம், மிக் விமான கொள்வனவாக இருக்கலாம், எவன் கார்டு விவகாரமாக இருக்கலாம், அல்லது பசில் ராஜபக்சவுக்கு இருக்கக்கூடிய விடயங்களாக இருக்கலாம், சசேந்திர ராஜபக்சவுக்கு இருக்கக்கூடிய ஊழல் பிரச்சனைகளாக இருக்கலாம். இப்படி நிறைய பிரச்சனைகள் இருந்து கொண்டு, ஆனால் இப்படியான பிரச்சனைகள் சொல்லப்படுகின்ற பொழுது மக்களிடம் இருக்கின்ற ஒரு கருத்து இருக்கின்றது. எப்படி என்றால், மஹிந்த ராஜபக்ச தரப்பினர் ஊழல் செய்தார்கள் அல்லது அதிகார துஷ்பிரயோகத்தினூடாக லஞ்சத்தை பெற்றார்கள் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டாலும் அவர்களுடைய காலத்தில் தான் மிக பெரும் தெருக்கள் உருவாக்கப்பட்டது, மிக வேகமான பாதைகள் உருவாக்கப்பட்டது. பொருளாதார கட்டமைப்பின் ஒரு அடுத்த கட்டம் என்பதனை மிகப்பெரிய அளவில் வெளிப்படுத்திய காலமாக மஹிந்த ராஜபக்சவனுடைய பொருளாதார வெளிப்படுத்தல், குறிப்பாக இந்த காபட் ரோட் என்று பார்த்தீர்கள் போடப்பட்டதே அதிலே இருக்கக்கூடிய, அதிலே ஊழல் செய்வதற்காக அல்ல, ஊழல் செய்தாலும் ஊழல் செய்யப்பட்டிருந்தாலும் அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை செய்த காலப்பகுதி என்பது மஹிந்த ராஜபக்சவனுடைய காலப்பகுதி. இப்போ மைத்ரிபால சிறிசேன இருந்த காலப்பகுதியில் மிகப்பெரிய ஒரு அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டவையா? தொடர்ச்சியாக அவர்கள் கூறியது மஹிந்த ராஜபக்ச எடுத்த பிழையான தீர்மானங்கள், மாத்தறை விமான நிலையமாக இருக்கலாம், அல்லது கம்மாந்தோட்டை துறைமுகமாக இருக்கலாம், அல்லது தாமரை கோபுரம் போன்ற விடயங்களை சுட்டி காட்டப்பட்டது. ஆனால் தொடர்ச்சியான காலப்பகுதியில் அது பார்க்கப்படுகின்ற பொழுது மிக பெரும் தெருக்களாக இருக்கலாம். அவ்வாறான விடயங்களை எல்லாம் கையாண்டு பொருளாதார கட்டமைப்பின் ஒரு அடுத்த கட்டுமானமாக ஃபோர்ட் சிட்டி போன்ற மிகப்பெரிய அந்நிய முதலீடுகளை ஈர்க்கக்கூடிய திட்டங்களை முதன்மையாக முன்வைத்தவர் மஹிந்த ராஜபக்ச. அப்படியான செயற்திட்டங்களை செய்கின்ற பொழுதுதான் ஊழலும் செய்ய முடியும். ஆனால் இவர்கள் எல்லாவற்றையும் பிழை என்று கூறிக்கொண்டு எதையும் செய்யாமல் போய்விடுவார்களா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அது ஏவிபினர் மீதும் இருக்கின்றது. தாங்கள் ஒரு எளிமையாக இருக்கின்றோம், எல்லாம் ஓகே, ஆனால் ஒரு அடுத்த கட்டம், எந்த அளவு தூரம் நாங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல போகின்றோம், அதற்காக என்னெல்லாம் உருவாக்கப்பட வேண்டும், உருவாக்கப்படுகின்றது. ஏனெனில் தற்பொழுது கூறப்படுகின்றது புல்லட் ட்ரெயின் எல்லாம் மஹிந்த ராஜபக்ச தொடர்ச்சியாக ஆட்சியில் இருந்தால் யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கும், இலங்கைக்கு புல்லட் ட்ரெயின் கொண்டு வரக்கூடிய நிலைமையை எல்லாம் மஹிந்த ராஜபக்ச ஏற்படுத்தி இருப்பார். ஆனால் இன்று சாதாரண ரயிலே எப்படி இருக்கின்றது என்ற கேள்விகள் எல்லாம் அவருடைய காலத்துடன் ஒத்துப்போகின்ற மாதிரி கேட்கப்படுகின்றது. உண்மையும் இருக்கின்றது. அவர்கள் ஊழல் செய்திருந்தால் என்ற குற்றச்சாட்டு அவர்கள் மீது இருந்தாலும் அவர்களுடைய காலத்தில் உட்கட்டமைப்பு மாற்றம் என்பது மிகப்பெரிய அளவில் இடம்பெற்றிருக்கின்றது இல்லையா? நிச்சயமாக இந்த ஊழல் என்கின்ற விவகாரத்தில் வருகிற போது இலங்கையிலே வந்திருக்கக்கூடிய எந்த ஒரு ஆட்சியாளர்களும் இதிலே விதிவிலக்கில்லை என்று சொல்கின்ற அளவுக்கு இருக்கிறது. குறிப்பாக ராஜபக்சர்களுக்கு அப்படி ஒரு விடயம் இருக்கிறது. ரணிலுக்கு பணிமுறை மோசடி வழக்கு இருக்கிறது. அதன் பின்பதாக வந்திருக்கக்கூடிய இப்போது இருக்கக்கூடிய ஜேவிபிக்கு நிலக்கரியிலே ஊழல் என்கிற நிலைமை இருக்கிறது. குறுகிய காலத்திலே மிகப்பெரிய ஊழலை செய்தவர்கள், இப்படியான நிலைமை இருக்கிறது. ஆகவே இந்த நாட்டிலே மக்களுடைய நிம்மதியையும் அவர்களுடைய பொருளாதார எதிர்காலத்தையும் சுரண்டி வாழ்ந்தவர்கள் இவர்கள் ஒட்டுமொத்தமாக மாறி மாறி தங்களுக்குள்ளே குற்றங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு முடிவுக்கு தான் பெற முடியும். ஆக மக்கள் சரியான தீர்மானங்களை சரியான காலப்பகுதியில் எடுக்கிறார்களா, அதன் மூலமாக ஆட்சி பீடம் வருகின்றவர்கள் எப்படி இருக்க போகிறார்கள் என்பதனையும் வருங்காலம்தான் தீர்மானிக்க வேண்டும். நன்றி பிரஷ்ணு, உங்களுடைய நேரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக. நன்றி பிரியங்கா.
நன்றி நேயர்களே. இன்றைய நாளில் பேசியிருக்கிறோம். குறிப்பாக ராஜபக்ச தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் அனுதாபிகளாக இந்த நாட்டினுடைய சிறந்த ஆட்சியாளர்களாக தங்களை வெளிப்படுத்திக் கொள்கிறார்கள். அதிகாரம் இழந்து போன ஒரு தரப்பு அதிகாரத்தை பிடிப்பதற்காக இப்படியெல்லாம் செய்வது வழமையான ஒரு விடயம். அந்த அடிப்படையிலே தான் கடந்த காலங்களில் கொடூரமான குற்றங்களை புரிந்தவர்கள் இன்று மனித புனிதர்களாகவும் மனிதாபிமானத்தை பேசுகின்றவர்களாகவும் மாறியிருக்கிறார்கள். இந்த விவகாரங்கள் தொடர்பாக விரிவாக இன்றைய நாளில் பேசியிருக்கிறோம் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.